சொல்றா. சரி நீ இவ்ளோ தூரம் சொல்ற. சரி போயிட்டு வரட்டும். பத்திரமாக போயிட்டு வர சொல்லு. வெளியில எங்கேயும் போகக்கூடாது. கிராமத்தை விட்டு வெளியே எங்கும் போகக்கூடாது. அப்பாவோட சில அட்வைஸ். பத்திரமா இரு. பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வா. நம்ம வீட்ல பொங்கல் கொண்டாடணும் தம்பி தங்கச்சி. உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸ்வேதாக்கு. சந்தோஷம் தாங்கல. கிராமம் புதுசு அழகு. ஆனா பஸ் பயணம், வயல்கள், கரும்பு, மாடுகள். மனசு பூரிச்சு போச்சு. கிராமத்துக்கு போன உடனே லட்சுமியோட அம்மா அன்பா வரவேத்தாங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. ம். டிபன் சாப்பிடலாம். சில நேரத்துல முற்றத்துல வாழை இலை போடுறாங்க. சுட சுட இட்லி, மணக்கும் சாம்பார், தேங்காய் சட்னி, வடை, கேசரி. கிராமத்து சாப்பாடு. ருசி தாங்கல. அப்பா விட. ஒரு படி மேல அண்ணன் சொன்னா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசக்கூடாது. லட்சுமியோட அம்மாவும் அதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதையெல்லாம் பார்த்த ஸ்வேதாவுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. தம்பி தங்கச்சி நினைவு அந்த நேரம் ஸ்வேதாவுக்கு தம்பி நினைவு வந்துச்சு. அக்கா, நீ இல்லாம எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுற குரல் காதுல ஒலிச்சு. தங்கச்சி நினைவு. அக்கா, என் பக்கம் படுன்னு கை பிடிச்சுக்கிட்டு தூங்குற பழக்கம். இங்க அண்ணன் தங்கச்சி ஒரு வார்த்தை கூட சுதந்திரமா பேச முடியாத நிலை. அவளுக்கு தோணுச்சு, நம்ம வீட்ல எவ்வளோ பாசம், எவ்வளோ சுதந்திரம். கண்ணீர் வந்தது. ஆனா யாருக்கும் தெரியாம கண்ணுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டா. திருவிழா மாதிரி கூட்டம். ஆனா ஸ்வேதா மனசு மட்டும் வீட்ல தான். அவள் போனை எடுத்து, அம்மா அம்மா குரல் கேட்ட உடனே அவளால் தாங்க முடியல. அம்மா, நீங்க என்ன எவ்வளவு அன்பா வளர்த்தீங்கன்னு இப்பதான் புரியுது. அப்பா போனை வாங்கினார். என்னப்பா, தம்பியும் தங்கச்சியும் உன்னை தேடுறாங்க. அந்த ஒரு வார்த்தை ஸ்வேதாவை முழுசா உடைச்சது. அப்பா, இப்பவே வீட்டுக்கு வரணும் போல இருக்கு. தம்பி தங்கச்சி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்ப வருவாப்பா மென்மையா கேட்டார். நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா நான் இப்பவே கிளம்புறேன். ஏன் ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு கிளம்பு. ஸ்வேதாவுக்கு நைட்டு தூக்கம் வரவில்லை. எப்பொழுது விடியும் என்றிருந்தது மறுநாள் மதியம் பஸ். பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டா அந்த நாள் ஸ்வேதா புரிஞ்சுக்கிட்டா. கிராமம் அழகு. தான் பொங்கல் பாரம்பரியம். ஆனா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி பாசம்தான் உண்மையான திருவிழா. அவள் மனசுக்குள்ள ஒரு தெளிவு. அந்த நாள் முதல் அவள் எல்லோரிடமும் மிகவும் பாசமாக நடந்துகிட்டா. அவளிடம் மனமாற்றமும் இருந்தது.